2 பேருமே பெரிய கட்சியாவே தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. நீங்க சொன்ன 79க்கு அப்புறம் இப்போ கூட ஒரு 46 ஆண்டுகள் 2 பேருமே மிகப்பெரிய கட்சியாக இயங்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் போனது மூலம் மண்டலத்துல, அந்த கொங்கு மண்டலத்துல நீங்களும் அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தான். அதிமுகவுக்கு இழப்பா? அதிமுகவுக்கு ஒரு சின்ன இழப்பு தான். சின்ன இழப்பு தானே? சின்ன இழப்பு தான், சிறிய காயம்பட்ட மாதிரி தான். சுகர் இல்லைன்னா வேகமாக குணமாயிரும். சுகர் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு இழுக்கும், அப்புறம் அது நல்லா போயிடும். இப்போ சுகர் இருக்கா இல்லையா? அவருக்கு சுகர் கொஞ்சம் இருக்குது. அதிமுகவுக்கு சுகர் இருக்குது. அதனால் ஒரு காயம் அப்படியே இருக்கலாம். அதனால் தொண்டர்கள் மனம் மாறி போக மாட்டாங்க. இப்போ நானே திமுகவுக்கு திராவிட மாடலுக்கு நான் ஆதரவாகத்தான் இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய மனதெல்லாம் திராவிடம் இந்த தமிழகத்தை, இந்த தென் மாநிலங்களை ஆள வேண்டும் என்பதிலே நான் மாற்று கருத்து இல்லாதவன். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் கலைஞர், இத்தகைய தலைவர்களோடு நான் அன்பு பாராட்டிய காரணத்தால் அந்த திராவிட சிந்தனைகளுக்கு மாற்றாக வேறு வந்துவிடக்கூடாது, வர்ணாசிரமம் வந்துடக்கூடாது, சனாதனம் வந்துவிடக்கூடாது. இப்படி சிந்தனையிலே நான் இப்பொழுது நடுநிலைமையோடு எம்ஜிஆர் மக்கள் இயக்கம் என்று சொல்லி அதை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆதரவெல்லாம் திராவிட மாடலுக்கு தான்.